தமிழக ஆளுநர் பொறுப்பு வகித்து வரும் வித்யாசாகர் ராவ் அவர்களை முக்கியமான அமைச்சர்களாக இருக்கும் மோ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நேரில் சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவும் உடன் சென்று சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டதாகவும் செய்திக்குறிப்பில் வெளியாகியிருக்கிறது. முதலில் சொல்லப்பட்டிருப்பது முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு சொல்கிறது. அடுத்ததாக தற்பொழுது மிக முக்கிய பிரச்சனையாக மாநிலத்தின் மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்து வரும் காவிரி விவகாரம் தொடர்பாக இந்த ஹை லெவல் டெக்னிக்கல் கமிட்டி என்று சொல்லப்படக்கூடிய உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவினுடைய சந்திப்பு அதனுடைய சாராம்சங்கள் குறித்து பேசப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள தீர்ப்பு அதை அடுத்த கட்டமாக எப்படி எடுத்துச் செல்வது என்பது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்க அடுத்த கட்டமாக எது மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசனை நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. செய்திக்குறிப்பு அதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இது குறித்து விரிவான ஒரு அலசலை அந்த சந்திப்பின் போது முன்னெடுத்து வைத்தார் என்ற தகவலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மாநிலத்தினுடைய மற்ற விஷயங்கள் நிர்வாக விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தினசரி நடப்புகள்லாம் இந்த மாநிலத்தில் எது மாதிரியான நடப்புகள்லாம் இருக்கிறது, எது மாதிரி சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்தும் பேசியதாகவும் ஆலோசனை செய்ததாகவும் இந்த ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாகியுள்ள செய்திக்குறிப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தலைமை செயலாளர் தற்போதைய நிர்வாக செயல்பாடுகள் குறித்து மிக விரிவாக நடந்து வருவதை தினசரி நிர்வாக செயல்பாடுகள்லாம் எந்த வகையில் நடந்து வருகிறது என்பது குறித்தும் விளக்கியதாகவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் ஏற்கனவே ஒரு முறை தலைமைச் செயலாளர் நேரடியாக சென்று ஆளுநரை சந்தித்தார். அதற்கு பிறகு இன்று இரவு மீண்டும் ஒரு முறை சென்று அமைச்சரோடு சந்தித்து பேசியிருக்கிறார். ஆளுநரை சந்தித்தது இப்பொழுது பரபரப்பான அரசியல் செய்தியாக தொடர்ந்து இருந்தது. குறிப்பாக அமைச்சரவையில் மாற்றங்கள் வரக்கூடும் என்ற தகவல் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்ற யூகம் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த சூழ்நிலையில் தற்பொழுது காவிரி விவகாரம் மற்றும் முதலமைச்சருடைய உடல்நிலை மேலும் அரசு நிர்வாகம் எப்படி இருக்கிறது உள்ளிட்ட அம்சங்கள் எல்லாம் விவாதித்ததாக செய்திக்குறிப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டதை போல மதியமே ஒரு முறை சந்தித்திருக்கிறார் தலைமைச் செயலாளர். அதன் பிறகு மாலையில் அமைச்சர்களோடு சென்று மீண்டும் ஒரு முறை சந்தித்திருக்கிறார்கள் எனும்போது அது பற்றி ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? என்ன இரண்டாவது சந்திப்பின் நோக்கம் என்ன, எதற்காக சந்தித்தார்கள், அது பற்றி ஏதாவது விளக்கம் இருக்கிறதா? கணேஷ், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஆளுநரை சந்தித்து தலைமைச் செயலாளர் பேசுவது, விவரங்களை அளிப்பதெல்லாம் எப்போதும் வழக்கமான ஒரு நிகழ்வு தான். தற்பொழுது முதலமைச்சர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஆளுநரை சந்தித்து பல்வேறு தகவல்களை கோப்புகளை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தொடர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மதியம் சந்தித்தது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது எதற்காக இவர் சந்தித்தார் என்று அது குறித்து நம் ஆளுநர் அலுவலக வட்டாரங்களில் பேசிய பொழுது முக்கியமான கோப்புகளை அவர் எடுத்து வந்தார், முக்கியமான அம்சங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சந்திப்பு குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதற்கு பிறகு இன்று மாலை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மூத்த அமைச்சர்களான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் ஆளுநரை நேரில் சந்தித்தார்கள். உடன் தலைமை செயலாளர் இருந்தார். இந்த சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பாக உற்று நோக்கப்பட வேண்டிய ஒரு சந்திப்பாக இருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது அடுத்த கட்டமாக எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது என்று மாநிலமே உற்று நோக்குகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றன, விவாதிக்கப்பட்டன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. அதில் முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்த விவாதம் இருந்திருக்கிறது. அதே போல காவிரி விவகாரத்தில் தமிழக விவசாயிகளுடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அம்சத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டதாகவும் தற்பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இது குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் மிக நீண்ட ஒரு விஷயங்களை எல்லாம் அலசினார், முன்வைத்தார், முக்கியமான குறிப்புகள் எல்லாம் சொன்னார் என்றெல்லாம் இந்த செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தினசரி நிர்வாகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. மேலும் தலைமைச் செயலாளரும் இது குறித்து ஆளுநருக்கு மிக முக்கியமான தகவல்களை வழங்கியிருப்பதாகவும்
ஆளுநர் மாளிகை தற்பொழுது விளக்கம் அளித்துள்ளது. கணேஷ். மகாலிங்கம், நிர்வாக மாற்றம் இருப்பதற்கான ஒரு சந்திப்பாக இது இருக்கலாம் என்ற தகவல் வெளியானது, தகவல் பேசப்பட்டது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இது காவிரி விவகாரம் குறித்தும் மாநில நிர்வாகம் குறித்தும் அமைச்சர்கள் ஆளுநரிடம் விளக்கியிருப்பதாக ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக அப்படி ஒரு கேள்வி எழ வேண்டும்? அதாவது தற்பொழுது முதலமைச்சர் உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக எது மாதிரியான செயல்பாடுகள் இருக்கக்கூடும் என்ற யூகம் பரவலாக இருந்து வந்ததை, இன்று காலையிலிருந்தே தொடர்ந்து இருந்து வந்ததை பார்க்க முடிகிறது. அதன் அடிப்படையில் இது போன்ற யூகங்கள் வெளியாகி வந்ததாகவே அரசியல் தளத்தில் பார்க்கப்பட்டது. அதே போல தற்பொழுது எது மாதிரியான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது என்பது இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தற்பொழுதுதான் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் மாநிலத்தின் முக்கியமான பிரச்சனையாக கருதப்படும் காவிரி தொடர்பான ஒரு ஆலோசனை என்பது இதில் இருந்திருக்கிறது. காவிரியில் தற்பொழுது உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவுடனான சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. அதே போல அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்புகளை கர்நாடகா தொடர்ந்து மதிக்காமல் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தீர்ப்பின் அடிப்படையில் வழங்க வேண்டிய நீரினை திறந்து விடாமல் இருப்பதாக தொடர்ந்து நாம் பார்க்க முடிகிறது. எனவே இதில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது, நிபுணர்கள் அல்லது சட்டத்தின் வாயிலாக அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனை எப்படி எடுத்து செல்லாம் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல முக்கியமான விஷயங்களை எல்லாம் விவாதத்தின் போது முன்வைத்தார் என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்து நெடுநேரமாக அது சம்பந்தமான ஆலோசனை என்பது நடந்திருக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அன்றாடம் தினசரி தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே போல ஒட்டுமொத்தமாக ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள், மொத்தமாக நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்தும் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் தெரிவித்திருக்கிறது. மகாலிங்கம், நேற்றைய தினத்தில் இருந்து கடந்த இந்த 2 நாட்கள்ல நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 22ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதுல இருந்து ரத்தின சுருக்கமாக அவருடைய உடல்நலம் பற்றிய அறிக்கை மருத்துவமனை வெளியிட்டு வந்தது. ஆனால் நேற்றைய தினம் மிக விரிவான 2 பக்க அறிக்கை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு ராகுல் காந்தி முன்னறிவிப்பில்லாமல் திடீரென்று வந்து சந்திக்கிறார். ஆளுநருடனான சந்திப்பு 2 முறை நடக்கிறது. பல்வேறு ஊகங்கள் எல்லாம் எழுகின்றன. இந்த 2 நாட்கள்ல இத்தனை முன்னேற்றங்கள் இந்த விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அரசியல் சூழலில் என்னவெல்லாம் விவாதிக்கப்படுகின்றன? கடந்த 22ஆம் தேதி உடல்நல குறைவு காரணமாக முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள பார்ப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள், நடுநிலையாளர்கள் அனைத்து தரப்பினரும் வந்தாங்க. நேரடியாக சென்று முதலமைச்சரை பார்க்க அனுமதி என்பது மறுக்கப்பட்டது. அதே போல முதலமைச்சருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது, அவருக்கு எது மாதிரியான மருத்துவ சிகிச்சை கொடுத்து வருகிறோம் என்பதையெல்லாம் மருத்துவர்கள் நேரடியாக அவருக்கு விளக்கினாங்க. அதன் அடிப்படையில் இன்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்தார். திடீரென இவரது வருகையின் காரணமாக அங்கே பலத்த ஏற்பாடு என்பது போடப்பட்டிருந்தது. அந்த சந்திப்பில் மருத்துவர்கள் என்ன மாதிரியான சிகிச்சை என்பது முதல்வருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் விரிவாக எடுத்துரைத்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம், தமிழகத்தை சார்ந்த முக்கியமான கட்சி தலைவர்கள், குறிப்பாக திருமாவளவன், பாண்டியன், இப்படி பலதரப்பட்ட தலைவர்களும் நேரடியாக சென்று முதலமைச்சர் தங்கியிருந்த மருத்துவமனைக்கு சென்று விவரங்களை கேட்டறிந்தார்கள். இது கட்சி பாகுபாடின்றி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல இந்த விவகாரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியும் தனது ட்விட்டர் பக்கத்திலும் ஃபேஸ்புக் பக்கத்திலும் முதலமைச்சர் விரைவில் குணமடைய வேண்டும் என்ற ஒரு தகவலை பதிவு செய்திருந்தார். இப்படி அரசியல் களத்தை தாண்டி பல அரசியல் தலைவர்களும் முதலமைச்சர் மிக விரைவாக குணமடைய வேண்டும், அவருடைய அரசியல் வாழ்வு மற்றும் பொது வாழ்வை தொடர வேண்டும் என்றெல்லாம் வேண்டுகோள் விடுத்ததை பார்க்க முடிகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்புகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருவதையும் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக மகாலிங்கம், காவிரி விவகாரம் குறித்தும் மாநில நிர்வாகம் பற்றியும் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் ஆளுநரோடு ஆலோசனை நடத்தியதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர்களிலிருந்து வழங்கினீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.